வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 11/4/2026. நாள் முழுவதும் தேய்பிறை நவமி திதி காணப்படும். மதியம் 1:40 வரைக்கும் உத்திராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரமும் காணப்படும். மதியம் 1:40 வரைக்கும் சித்த நாம யோகமும் அதற்கு பிறகு சாத்திய நாம யோகமும் காணப்படும். காலையில் 12:02 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. அமிதாதி யோகத்தில் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:40 8:30 வரைக்கும், மாலையில் 5:15 6 மணி வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:08 10:40 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:43 3:15 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 6:04 7:36 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் நவமி திதி இருக்குது. இந்த நவமி தசமி இது ரெண்டுமே எடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னா இதனுடைய பாதிப்புகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் நவமியில் ராமர் பிறந்தார், தசமியில் தசரதன் பிறந்தார். புத்திர சோகம். யாரெல்லாம் நவமி தசமியில் பிறந்துட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அவங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு ஒரே இதுதான். இதில் சூனியமாகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சூனியமாகிற கிரகங்களும் ஒரே கிரகங்கள் தான் மாறும். பார்த்திங்கன்னு சொன்னால் சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் சூரியனும் செவ்வாயும் சூனியமாவார்கள். அப்போ இதுவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால இதை நம்ம ஒரே விதமான பலன்களை எடுக்கணும். இன்றைக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. இன்றைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. அடுத்து இந்த நாளைக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தெளிவான சில விளக்கங்களை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரியான விளக்கம்னா எப்படி பலன் பார்க்கறது. எனக்கு தெரிஞ்சு 99% மக்களுக்கு, அதுவும் இந்து மக்களுக்கு, யாரெல்லாம் ஜோதிடத்தை அதிகமாக பார்ப்பாங்களோ அந்த இந்து மக்களுக்கு பலன் பார்க்க தெரியாது. அது பலன் பார்க்க தெரியாதனால தவறாக அவர்கள் பலன்களை பார்த்துவிட்டு அந்த பலன் நடக்காத பட்சத்தில் சொல்கிற பலன் நடக்காத இவர்கள் சொல்வது பொய், இது பித்தலாட்டம், ஜோதிடத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பல கருத்துக்களை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லலாம் ஜோதிடத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா மெய்ஞானிகள், அவங்களுக்கு முடியும், சித்தர்களுக்கு முடியும், முனிவர்களுக்கு முடியும். பொய் பித்தலாட்டம் பண்ணுற சாமிமார்களே நான் அவங்களெல்லாம் பேசலை. மெய்ஞானி வேதாத்ரி மகரிஷி முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ரமண மகரிஷி, இவங்கெல்லாம் ஞானிமார்கள். இந்த மாதிரி நிறைய பேர்கள் நம்ம ஞானிகள் சொல்லிட்டு போகலாம். ஏன் முடியும் அப்படின்னா அவங்களால இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சிச்சு, இயற்கையோடு ஒற்றிசைந்து வாழ முடிஞ்சிச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜோதிட பலாபலன்களை அவங்களுக்கு ஏற்றவாறு இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு இறைவனோட இணைஞ்சு அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் அந்த பலன்களை மாற்றி அமைக்க முடியும், அவங்களால முடியும்.
இப்படி இப்போ வேதாத்ரி மகரிஷியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஜோதிட கணிப்பின்படி அவர் ஒரு 46லேருந்து 50 வயசுக்குள்ளே இறந்துடணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவர் 90 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கார். ஏன்னா அவர் தேடின ஒரே விஷயம் மரணத்துக்கான காரணம் என்ன, மரணம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயத்தை தேடி பிடிச்சி அது மூலியமாக சகல அறிவுகளையும் அவர் பெற்றுக்கிட்டு ஞானத்தை அடைஞ்சி அவர் மரணத்தை அவரால் தள்ளி போட முடிஞ்சு. அப்போ ஜோதிடத்தைக்கு மாற்றுக்காத்தா அவர் பண்ணியிருக்கார். ஏன் மார்க்கண்டேயர் அவர் ஜெபம் பண்ணி மித்திந்திய ஜெபம் பண்ணி தனது மனதை ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய அகத்தே இருக்கும் சிவம் அந்த சிவத்தை உணர்ந்தார். அந்த சிவனை பற்றி பிடித்துக்கிட்டார். அந்த சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்தை பற்றி பிடித்து தெய்வம் என்றால் என்னங்கிறத அறிஞ்சு அந்த தெய்வத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டு அதே சிவம் அந்த சிவக்களத்தை சிவத்தோடு அப்படி ஒன்று சேர்ந்த பிறகு மரணம் அவர்கிட்ட வந்து விலகிருச்சு. இதுதான் மார்க்கண்டேயர் வரலாறு. இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை தெரியாமல் அறிவு வளர்த்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தினுடைய இதில் அறிவை வளர்த்து கொள்ளாமல் தவறு என்பது சொல்வது பிழையா. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல உங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். லக்ன பலனை பாருங்கள், ராசி பலனை இல்லை, லக்ன பலனை பாருங்கள். லக்னம் தான் உயிர். ஒரு ஜோதிடர் ஒரு கணிப்பு சொல்கிறாருன்னா உங்கள் ஜான ஜாத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இது நடக்கும், உங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்கும், இப்படி ஒரு வீடு கட்டுவீங்க, இவ்வளோ படிப்பீங்க, இப்படி இந்த விஷயங்கள் திருமணத்துக்கு உங்களுக்கு மனைவி இப்படி அமைவான்ல எல்லாம் சொல்கிறதா இருந்தால் அது உங்களோட லக்னத்தை அடிப்படையாக சொல்லுவார், ராசி அடிப்படையாக இல்லை. அப்போ நீங்களும் பலன் கேட்கும்போது லக்ன அடிப்படையாக கேளுங்க. ரெண்டாவது என்ன மகாதிசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. மகாதிசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கணும். இதோட அந்த ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும், கர்ம புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு பார்த்துக்கணும். இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் வாழ்க்கையே மாட்டாது, உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு காட்டும். அதை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்கள் இந்த பலனை பார்த்தே ஆகும். சரியாக புரிந்து தெரிந்து பாருங்கள். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத ரீதியில் எதிர்பாராத விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. அடுத்த முன்னேற்றங்களுக்கு போகிறது, வெற்றியை நோக்கி போகிறது, கடல் கடந்து போகிறது, அதை கடற்கடன் தொடர்போடு இருக்கவங்க நன்மை ஏற்படுறது, திடீர் அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ் சொத்துக்கள் கிடைக்கிறது, தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நோயிலேருந்து கண்டத்திலேருந்து வெளிவர்றது வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் உங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசினியர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. திருமண பேச்சுவார்த்தை நிச்சயதார்த்தத்தில் இருப்பாங்க, அவசரப்பட்ட எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம், கடந்து போக பாருங்கள், பேசி பெருசாகாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள், பங்குதாரர்கள், கூட வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, உங்கள் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு அவசரப்பட்டு முடிவும் எடுக்காதீங்க. நோய் நொடிகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும்.
கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த முடிவு எடுக்க, வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பாவ பிரிவினை கூடவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துக்கூடாது. அதுவும் பாடசாலை கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, அடகு வச்சு திருப்புறது, பழுது பார்க்குறது, புனரமைக்கிறது போன்ற நடக்கிறது. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமைகள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்வியில் சில முன்னேற்றங்களும் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் பாராயணம் பண்ணுறது அல்லது கேட்குறது நன்மையை தரும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவது முக்கியமாக ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு திருமணத்துக்கான ஒரு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. தம்பி தங்கைகளுக்கு வரம் தேடி இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. அடுத்து பயணங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது உயர் அதிகாரிகளுக்கு அல்லது அரசாங்க சார்ந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பத்திரங்கள், உங்களுடைய ஆவணங்கள், சான்றிதழ்கள் இதுகளை அனுமதிக்கோ அல்லது ஏதோ ஒரு இதுக்கு நீங்கள் அச்சாட்சிக்கோ அதை கொடுக்குறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை பரிசீலனை பண்ணிட்டு கொடுங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாமை. அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டு, அதாவது கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்து அவங்க சம்மந்தப்பட்டு அதெல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமை பெருக்கக்கூடிய நாள். உங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் நொடியில் இருந்தாங்கன்னா அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள், கையில் இருக்க பணம் தேவையில்லாமல் செலவழித்திருந்தால் அது கட்டுப்படுறது அல்லது புதிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டால் போதும். எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அமைதியும் பொறுமையும் காட்டுக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு குழந்தைகள் விஷயத்தில் முடிவு எடுக்கிறது, காதல் விஷயத்தில் முடிவு எடுக்கிறது, சொத்து விஷயத்தில் முடிவு, பூர்வீக பாகப்பிரிவினை சம்மந்தமான முடிவு எடுக்க எதுவும் செய்ய வேணாம். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு உயிர் சக்தி, இந்த ஆத்ம சக்திங்கிறது உங்களுக்கு ஒரு மாற்று கோணத்தில் வேலை செய்யக்கூடாது, இல்லது அதனுடைய தன்மை இன்றைக்கி குறைஞ்சி வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கே அது ஒரு குறைபாடு இருக்க மாதிரி உங்களுக்கு தோன்றும். அதனால் சில மன அழுத்தங்களும் மனக்குழப்பங்களும் வரலாம். அமைதியாகவும் பொறுமையாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாட்டு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வீடு, காணி, வாகனம், சொத்துக்களை அடகு வைக்கிறது அதில் ஏதாவது ஒரு திருத்தம் செய்கிறது, வாங்கிறது, விற்கிறது ஏதோ செஞ்சுறாங்க. கையில் இருக்க பொருட்கள் நஷ்டமாகிறது தான் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுடைய தாய் அல்லது
வாழ்க்கை துணை இவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்க. சில விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எதிர்பார்த்து முயற்சி பண்ணிப்பீங்க, அதில் தடையோ தாமதமோ வரலாம். கொஞ்சம் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமும் பொறுமையாக இருந்துக்கொள்ளுங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதமாக நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் செய்யாதீங்க. சகோதர சகோதரிகள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க, தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக, கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு கையில் இருக்க பணத்தையோ கையில் இருக்க பொருளையோ அடகு வச்சோ அல்லது அதை செலவழித்து ஒரு முதலீடு செய்ய போகிறேன்னா அது எதுவும் செய்யாதீங்க, பொறுமையாக அமைதியாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மேல் கல்வி பட்டய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அது எது சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இந்த வாழ்க்கையை நான் மாற்றியே அமைப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்கு இன்றைக்குரிய நாள் இல்லை. அதனால் பொறுமையாக அமைதிக்காங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.